ஐடியில் ஜாயின் பண்ணது ஏவியேஷன் போஸ்ட்டு எஸ்எஸ்சியில் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போய்ட்டுள்ள ஏவியேஷன் ரிலேட்டடாக போஸ்ட் பண்ணும்போது மதியழகன் சொல்லிட்டு காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் செல்வம் ராமசுவாமி. ஃப்ரீலான்ஸ் ஃபோட்டோகிராஃபர் ஃபார் த பாஸ்ட் 15-20 இயர்ஸ் நினைக்கிறேன். சோசியல் ஆக்டிவிஸ்ட்டு. அடுத்து தமிழில் கொஞ்சம் பற்று அதிகம். இது போக நேச்சர் செக்யூர் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். அது நிறைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். கல்மாய்கள் தூண்டு வர்றது, பனை விதை நடுறது, மாடித்தோட்டங்கள் ட்ரெயின் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது, விதை தருவது, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டுருக்கோம். நன்றி. சார் மெம்பர், சீனியர் மெம்பர், அது டைவர்சிஃபைட் இன்ட்ரெஸ்ட். சார் சொன்ன மாதிரி தமிழ் ப்ளஸ் நிறைய சார் கூட சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த நேயா நற்பணி மன்றம்னு ஒரு குரூப் இருந்துச்சு. வண்டியூர் லேக் ரீஸ்டோரேஷனுக்குலாம் ஒரு குரூப் இருந்தாங்க. அது மாதிரி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஐலேண்ட் மதுரை அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணாங்க, தியாகராஜா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு. அந்த டைம்லாம் சார் நானும் சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அது மாதிரி பசுமை நடை ஒன்று விட மாட்டேன் சார். நான் கூட எப்பயாவது தான் ஒன்று அட்டன் பண்ணுவேன். சார் வந்து ஒரு பசுமை நடை விட மாட்டேன். இப்போ போவீங்களா சார்? பசுமை நடை போவீங்களா? ஸோ சுந்தர் சார், சுந்தர் சார் சயின்ஸ் ப்ரொடக்ஷன் தேவையில்லை, சீனியர் மோஸ்ட் யாருக்கு தெரியாது. ஹலோ, என் பேர் சுந்தர் மேகராஜ். நான் இங்கே ஸ்மால் ஐடி கம்பெனி ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கேன் பொன்மணியில். நாங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு இனிஷியல் பேட்சாக ஒரு குரூப்பில் இருந்தோம். அந்த எஸ்எஸ்சிங்கிற குரூப்பில் ஸ்டார்டிங்கில் ஆலோபட் மதுரை எஸ்எஸ்சி அதுக்கும் அதில் தான் வந்து பழகி, அதுக்கப்புறம் தான் ஆலோபட் மதுரைக்கு ட்ரை பண்ணுறது. ஸோ எஸ்எஸ்சியோட இன்ஸ்பிரேஷன் தான் ஆலோபட் மதுரை. ஆக்சுவலி நமக்குன்னு ப்ரைவேட்டாக வேணும்னு சொல்லி அப்போயே வெப்சைட்டு, எனக்கு ஐடியில் இருக்கிறனால அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால அந்த வெப்சைட்டில் நான் அப்பயுமே வச்சுருந்தேன், மெயின்டைன் பண்ணி. இன்னும் ஆலோபட் மதுரை டொமைன் என் கையில் தான் இருக்குது. எனி ஒன் நீர் ஐ கேன் கிவ் இட் யூ. பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறதுன்னா நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். அது ஸ்டில் ஐ எம் கீப்பிங் இட் லைக் தட். இப்போது வந்து இந்த ஐடி கம்பெனி சொல்லிட்டேன் இல்லையா, ஐடி கம்பெனிஸ் ஒரு ஸ்மால் ஐடி கம்பெனி ஒரு 60 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிபிஓ அண்ட் சாஃப்ட்வேர் பண்ணிகிட்டு இருக்கோம். In addition to that, ஹாபின்னா ஐ லைக் பேர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி. இப்போ யாராவது பேர்ட்ஸ் அது ரிலேட்டடாக யாரும் இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா we can join together. Thank you. தேவர் மகன் படத்தில் மாதிரி இந்த விஷயத்துக்கு வந்து விதை போட்டது சார். ஆலோபட் மதுரை அப்படிங்கிற வெப்சைட் வந்து எபிசோட் ஸ்டார்ட் பண்ணி 2006-7 இருக்கும். 20 இயர்ஸ் இருக்கும். எப்படியும் 15-20 இயர்ஸ் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தாரு. அதில் தான் நம்ம எல்லாமே ஜாயின் பண்ண வைக்கலாம். சைஸ் கேப்பசிட்டி ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணும்போது கூட இந்த அளவுக்கு ஃபிசிக்கலாக மீட் பண்ணது கிடையாது, கான்டாக்ட்ஸ் கிடையாது, எல்லாமே ஆன்லைனில் தான் பேசுவோம். பட் சார் வந்து இந்த ஆலோபட் மதுரைன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ரொம்ப க்ளோஸாக ஒரு டீம் ஃபார்ம் ஆச்சு. ஸோ இதனால படத்தை டைலாக் அது மாதிரி இதுக்கு விதை போட்டது வந்து சார் தான். ஸோ சாருக்கு வந்து இன்னொரு தேங்க் பண்ணணும் நம்ம புக் மதுரை சார் தான். ஏன்னா நமக்கு வந்து அஃபிஷியல் வெப்சைட் www.mudrai.org அப்படிங்கிற சைட்டை வந்து சார் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க டீம் தான் டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ அதுக்கு வந்து வி தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். ராஜேஷ் குமார், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ளஸ் வந்து சூறாவளிமேடு பாதுகாப்பு வயலத்துறை செக்ரட்டரியாக இருக்கேன். ப்ளஸ் வந்து எம்ஐடியில் ஜாயின் பண்ணி லாஸ்ட்டு ஒரு 6 months இருக்கும். தேங்க்யூ சார். தென்னாடு சைடு வந்து பெரிய ஆக்டிவிஸ்ட். கண்டினியூஸாக வந்து மாணிக் சாருக்கு நிறைய மெமரண்டம்ஸ் கொடுத்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தார். இப்போ நம்ம மிட்ல யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட்டு இது மாஸ்டர் பிளான் மீட்டிங்க்கு கூட சார் வந்தாங்க, நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. தேங்க்யூ சார். மாலை வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் ஜெயபிரகாஷ், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறேன். இப்போ மதுரை இது இதே மாதிரி சேம் இன்ட்ரெஸ்ட் பார்த்து நான் தான் ஜாயின் பண்ணது. இப்போ ரொம்ப உங்களையெல்லாம் பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். என் பேர் ஜெகதீஷ். நான் வந்துட்டு டெக்னிக்கல் சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு ட்விட்டரு, ஸ்கை ஸ்கிராப்பரு, கில்லி
இதெல்லாம் வந்துட்டு நானே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறேன். 2007 வந்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்துச்சு. அப்போ வந்துட்டு கில்லின்ற ஒரு நேம் தான் அடிக்கடி என்ன நேம் போட்டால் கில்லின்னு ஒரு நேம் வரும். ஓகேவா, கில்லின்ற நேமு ஓகே. அந்த டைமில் அந்த கில்லி படம்லாம் வந்துருந்துச்சு. மேபி அதை வந்துட்டு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து யாரோ நேம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க போல நினச்சிட்டு நான் அந்த சைடு பண்ணேன். அதில் வந்து நிறையா அப்டேட்ஸ்லாம் வரும். ஓகே, இந்த மாதிரி நம்மள மாதிரி நிறையா வந்துட்டு மதுரை மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்து இந்த மாதிரி லேட்டஸ்ட் நியூஸ்லாம் கொடுக்குறாங்களே, சரி இந்த பேஜை ஃபாலோ பண்ணால் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாம் அப்படின்லாம் வந்துட்டு அந்த டைமில் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தேன். ரீசெண்டாக இப்போ ட்விட்டரில் வந்துட்டு இந்த மாதிரி நிறையா ஒரு ரெவால்யூஷன் கிரியேட் ஆச்சு மதுரையை பற்றி. ஆக்சுவலாக வந்துட்டு நான் விஜய் ஃபேனு, வந்துட்டு விஜய்காண்டி தான் நான் உள்ளே போனேன் ட்விட்டருக்குள்ள. பட் இதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ பார்க்குறப்போ மதுரையில் வந்துட்டு இவ்வளோ விஷயம் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாலா அப்டேட்ஸ்காண்டி வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். நான் ஏதாவது வரப்போதா அப்படின்னு சொல்லி சரி ஆளை கேட்சப் பண்ணுறதே பெரிய கடுமையாக அந்த டைமில் இதாக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு அவர் பெரிய ஆள் போல் அவருக்கு வந்துட்டு ஒரு வந்து எஸ்எம்எஸ் மெசேஜ் அனுப்பலாமா அப்படின்னு சொல்லி தயங்கி இது பண்ணிட்டு இருக்காரு. அவர் பாலா அவர் என்னை விட ரொம்ப சின்ன பையனாக இருந்தால் அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் பேசிக்கிட்டே இருப்போம். 4 இயர்ஸ் அதுலேருந்து நல்ல ஒரு கம்யூனிகேஷன் பாலா கூட இருந்துச்சு. இந்த ஃபீல்டு ஒர்க்லாம் வந்துட்டு நானும் பாலா தான் அடிக்கடி போவோம். உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா நானும் பாலா வந்துட்டு ஃபீல்டு ஒர்க்லாம் அவங்க வந்துட்டு நிறையா பண்ணியிருக்கிறோம். சாப்பிட கூட மாட்டாப்ல. ஆமாம், பாலா நான் எல்லா அந்த வடபழஞ்சினாலும் சரி, அப்புறம் வந்துட்டு இளந்தைகளும் ஐடி ரிலேட்டட் ஒர்க்ஸ்லாம் வந்து நிறையா நாங்கள் பாலா கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோங்க. ஸோ வந்துட்டு நிறையா நாங்கள் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருக்கோம். நிறையா கம்பெனிஸ் உள்ளே கொண்டு வரது ட்ரை பண்ணிட்டுருக்குறோம். நீங்கள் உங்கள்கிட்டையும் வந்துட்டு ஏதாவது இடம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இங்கே யாராவது வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் இனோவேட்டிவாக யோசிச்சு ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு லைக் அந்த கல்யாண மண்டபம் மாட்டிங்கெல்லாம் என்கரேஜ் பண்ணாமல் உங்கள் பிஸ்னஸ் பீப்புள்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், வேறு மாதிரி இருக்கிற இன்னோவேட்டிவாக யோசிங்க. ஃபியூச்சர் மதுரையை வந்துட்டு நம்ம நிறையா வந்துட்டு கொண்டு வரணும் அடுத்த கட்டத்துக்குன்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நான் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஜெகன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய டீம் 15 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இந்த சரவணன் ஒரு பேங்க் இப்போ ஹைதராபாத்தில் செட்டில் ஆகிட்டாப்புல நான் வர முடியல நம்ம மீட்டிங்லாம். நாங்கள் அப்படிதான் 2 பேருமே காலேஜ் படிச்சுட்டு இருப்போம். 2 நாள் லீவுக்கு மதுரைக்கு வருவான். அவனும் வீட்டில் இருக்க மாட்டான், நானும் வீட்டில் இருக்க மாட்டான். பைக்கில் பெட்ரோலை போட்டுட்டு ஃபுல்லாக சுற்றுவான். சுற்றி மதுரையை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து கொண்டு வந்து ஸ்கை ஸ்கார்ஸில் போட்டுட்டு அங்கே போய் சண்டை போட்டுருக்குவான். யாரா மதுரையில் இண்டஸ்ட்ரீஸ் இல்லைன்னு சொன்னது, இவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுருக்குவான். இப்போ அந்த ஃபீல்டு ஒர்க் அப்படிங்கிறத வந்து பார்க்கறது நம்ம தலைவர் பாலமுருகனும் ஜெகனும் தான். ஏன்னா அவனும் சரி பெங்களூர்லேருந்து 2 நாள் லீவ்ல வருவாப்புல, ஆனால் வீட்டில் இருக்க மாட்டாப்புல. அவங்க அம்மா ஃபோன் பண்ணி திட்டிகிட்டே இருப்பாங்க. ஜெகன் கூட சேர்ந்து சுத்த ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஒரு சுத்த கம்ப்ளீட்டாக யூனிவர்சிட்டி போய் கப்பலூர் சைடு போய் மாட்டுத்தாண்டி போய் எல்லா சைட்லையும் உள்ள அந்த கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஸோ அந்த குறையை இப்போ நீங்களும் தீர்த்து வச்சுட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் கண்டினியூ. வணக்கம், என் பேர் ரமேஷ் சந்திர சீனிவாசன். நான் வழக்கறிஞராக இருக்கேன். அதுபோக சென்ட்ரல் மார்க்கெட்டில் வந்து வெஜிடபிள்ஸ் காய்கறி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் மதுரை டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்னால தான் இதில் ஜாயின் பண்ணி உங்களோட பயணிக்கணும்னு ஒரு ஆசை தான். வேறு ஒன்றும் இல்லை சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் சார். நீங்கள் ஹோட்டலே இல்லை, நாட்களே அந்த ஹோட்டல் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன், அதான் சொல்லலாம். அப்படியா? ஓகே. இன்னோவேட்டிவ் நிலை பண்ணுங்க சார். கண்டிப்பாக கண்டிப்பாக. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் பதனமென திகழ்பரத கண்டனில் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனே தமிழனே உன் சீரிழமை திறந்தியந்து
அதிசயம் பறந்து பார்ப்பதுமே